ஆராதிக்கணுமோ அவர் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறவர். ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இருந்த நிலையிலேயே கண்களை மூடி தேவ சமூகத்திலே அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாய் என்னை உறுதிப்படுத்துகிறீர், உடைய வார்த்தையின் மூலமாய் என்னை நினைவு கூறுகிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கணும். வாய்களை திறந்து ஆராதிங்க, கைகளை உயர்த்தி ஆராதிங்க, முழு உள்ளத்தோடு நீங்கள் ஆராதிங்க. நன்மையால் நம்மை நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பாவை பார்த்து, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை, அப்பாவை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கை உயர்த்தி சொல்ல முடியுமா? மறவாமல் நினைப்பவரே, யெகோவா நிறைவேற்றி முடிப்பவர். நல்ல வாயை திறந்து நல்ல ஆழமா கர்த்தரை ஆராதிக்க பாருங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லி நீங்க ஆராதிக்கிறீங்க? மறவாமல் நினைப்பவரே, யெகோவா. உங்க கவனம் ஆண்டவரையே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். மறவா வேற எங்கேயும் உங்க கவனம் சிதறடிக்கவே கூடாது. நிறைவேற்றி முடிக்கிற வரையிலும் இந்த மாசத்தினுடைய கடைசியில வந்திருக்கிறோம். மறவாமல் வாக்குத்தத்தத்தின் தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அப்பா, நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின, நல்ல சத்தமா நல்ல வாயை திறந்து உண்மையாய் அப்பாவை பார்த்து, நம்ப பண்ணின மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, யெகோவா நிறைவேற்றி முடிப்பவரே. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் கண்ணை மூடி நல்ல ஆண்டவர் ஆராதிக்க பார்க்கலாம். யெகோவா நிறைவேற்றி முடிப்பவரே. இங்க கவனிங்க, தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உண்மையாய் உடன்படிக்கையை தந்து நம்மை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். அப்பா, நீங்க உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்
கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து அதை கடைசியில நிறைவேற்றின கர்த்தர் நீங்களும் நானும் சேவிக்கிற கர்த்தர். மறவாமல் நினைப்பவரே யெகோவா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே. நல்ல கண்ணை மூடி அப்பா என் வாழ்க்கையில நிறைவேற்ற நீ உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் நினைப்பவரே யெகோவா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமல். Thank you Jesus. Thank you Holy Ghost. உண்மையாலுமே நீங்க சொல்றீங்களா? அப்பாவை பார்த்து சொல்லுங்க. மறவாமல் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் அப்பா ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கையில மறக்கவே இல்லையே. மறவாமல் பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் மீண்டுமாக சொன்னதை நல்ல வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நல்ல சத்தமா சத்தமா. ஓ சொன்னதை நிறைவேற்றுகிறவர் நீ நிறைவேற்றி இருக்கிறீர் அப்பா. நிரூபித்து காட்டியிருக்கிறீர். என் வாழ்க்கையில நிரூபித்து காட்டியிருக்கிறீர். சொல்லுங்க பாப்போம். என் கையை கொண்டு என் கையில விளங்காதுன்னு சொன்னதெல்லாம் விளங்கும்படியாக கிருபை செய்திருக்கிறேன். Thank you Jesus. மறவாமல் நினைப்பவரே யெகோவா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி நிறைவேற்றி இந்த நிமிஷம் வரலும் நிறைவேற்றி முடித்துக் கொண்டே இருக்கிறீரே. நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீரே. என் வாழ்க்கையில உயிரை கொடுத்து கொண்டே இருக்கிறீரே. வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறீரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் சொல்லுங்க வாய்களை திறந்து. மறவாமல் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மறவாமல்
இடைப்படுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே ஊடுருவுங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை 2 கரங்களையும் விரித்து கொண்டு உங்களை வரவேற்கிறது. பிரசன்னத்துக்கு வெளியே இருந்து ஆராதிக்காதீங்க. பிரசன்னத்துக்கு உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள வாங்க. நீ நம்ப பண்ணின கொஞ்ச நேரம் ஆராதிச்சாலும் தேவ பிரசன்னத்தோடு ஆராதிக்கணும். நீ நம்ப பண்ணின உள்ளம் தேவ பிரசன்னத்தால நிறையணும். தேவ பிரசனம் எங்க இருக்கிறதோ அங்கதான் விடுதலை உண்டு. தேவ பிரசனம் எங்க இருக்கிறதோ அங்கதான் சமாதானம் உண்டு. தேவ பிரசனம் எங்க இருக்கிறதோ அங்கதான் வெற்றி இருக்கிறது. மறவாமல் நினைப்பவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே. ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை உயர்த்தி தலைக்கு மேல நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் ஓ இயேசுயா, இயேசுயா. மறவாமல் நினைப்பவரே. இயேசுயா என் தெய்வமே, என்னை ரட்சித்தவரே. ஓ மறவாமல் நினைப்பவரே. இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. 2 கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீரே எல்லாம் இயேசுவே. மீண்டுமாக நீரே எல்லாம், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஓ நீரே எல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் இயேசுவே. எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை பொறுப்பேற்று நடத்த ஆண்டவரே. வாக்கு தந்ததை நிறைவேற்றுகிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவரிலும் எங்க வாழ்க்கையில நீங்க உண்மையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தை உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைக்கக்கூடிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உடைய கிருபை தாங்கட்டும், எங்களோடு கூட இரும். இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிற அடியானுக்கு வேண்டிய பலனை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நேரத்திலும் கூட நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். கிதியோனை குறித்து கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் கிருபை செய்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் கிதியோன் என்பவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிதியோன் ஒரு நியாயாதிபதி. யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசம் பங்களிக்கப்பட்டு கொடுத்த பிற்பாடு இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக ஆண்டவர் அவ்வப்போது நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். இந்த நியாயாதிபதிகள் எப்பொழுது அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலர்களை சுற்றிலும் எதிரடையான பல மக்கள் கூட்டம் உண்டு. மேதியானியர், பர்சியர், கானானியர், மேதியானியர், பெலிஸ்தியர், இப்படி இவர்களெல்லாம் அடிக்கடி இந்த ஜனங்களை வந்து திடீரென்று தாக்குதல் நடத்துவார்கள். தாக்குதல் நடத்தி அந்த தேசத்தை அழிக்க நினைப்பார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி அபயமிடுவார்கள், கெஞ்சுவார்கள். கெஞ்சும் பொழுது தேவன் ஒரு நியாயாதிபதியை அனுப்புவார். ஏனென்றால் அந்த நாட்களில் நடந்தது என்ன, மீதி இருக்கக்கூடிய தேசத்திற்கெல்லாம் ராஜா இருந்தார்கள். ஒவ்வொரு தேசத்திற்கும் ராஜா இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் யார் கிடையாது, ராஜா இல்லை, தேவன்தான் ராஜா. ஆனால் அவர்கள் தங்கள் மனமும் எண்ணங்களும் போனபடி வாழ்ந்து வந்தார்கள். ஆதலால் இந்த ஜனங்களை தேவன் அநேக நேரத்தில் பலருடைய கரங்களை ஒப்பு கொடுத்தார். நான் சுருக்கமாக சொல்கிறேன், எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்படி முதல் நியாயாதிபதி ஒத்னியேல், இரண்டாவது நியாயாதிபதி ஏகூத், மூன்றாவது நியாயாதிபதி ஒரு பெண்ணாகிய தெபோராள், நாலாவது நியாயாதிபதி பாராக், ஐந்தாவது நியாயாதிபதியாக கிதியோன் வருகிறார். இந்த கிதியோன் குறித்து வாசிக்கலாம். எத்தனை பேர் தற்காலத்தில் கிதியோன் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்பொழுது தற்சமயத்தில் 2 பேர் கரங்களை உயர்த்துகிறாங்க. 2 பேர் கரங்களை உயர்த்திருக்காங்க. 3 பேர் கரங்களை உயர்த்திருக்காங்க. தற்சமயத்தில் கிதியோனை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 3 பேரில் ஒருவர் யாழ் டீனா ராக்லாண்ட். கையை தூக்குனீங்களா? சரி, என்ன கேள்விப்பட்டீங்க கிதியோனை குறித்து? முன்னால் வாங்க, சொல்லுங்க, என்ன கேள்விப்பட்டீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். மைக் எடுத்து சொல்லுங்கள். உங்கள் சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மீதியானர்கிட்ட 7 வருஷம் அடிமைப்பட்டிருக்கும் போது கிதியோன் தான் வந்து காப்பாற்றுவார் நியாயாதிபதியா. அட் ப்ரெசன்ட் வந்து பேர் கேட்குறீங்களா? யாராவது ப்ரெசன்ட் வேர்டில் இந்த கிதியோன்கிற வார்த்தையை அந்த அந்த வேர்டை, அந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட் ப்ரெசன்ட் கேள்விப்பட்டேன். எங்கே? சர்ச்சில் ஒரு பையன். சர்ச்சில் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்காக ஒரு கரங்களை தட்டுங்க. சரி, மற்றவங்க யார் கேள்விப்பட்டது? இப்பொழுது கடந்த யாராவது இஸ் எனிவான்? கிதியோன் இன்டர்நேஷ்னல் பைபிள், கிதியோன் பைபிள். சரி, அது
தற்காலிகம். சரி, நான் சொல்கிறேன். 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திடீரென்று பாலஸ்தீனர்கள், ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாக ஏர்லி மார்னிங் 4:30க்கு எழுந்து அவர்கள் உள்ளே நுழைந்து ஏறக்குறைய ஒரு 1200 பேரை கொலை செய்துவிட்டு ஒரு 250 பேரை அகதிகளாக, கைதிகளாக ஹமாஸ் இயக்கத்தினர் காசாவுக்கு கொண்டு போய்விட்டார்கள். காசா தான் அவர்களுடைய ஆளுகையின் பகுதி. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த யுத்தத்தையாவது கேள்விப்பட்டவங்க எத்தனை பேர்? சரி, யுத்தம் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலர்கள், அதாவது இந்த ஹமாஸ் இயக்கத்தினரை அழிப்பதற்காக அல்லது அந்த காசா பகுதியை கேப்சர் பண்ணுவதற்காக அவர்கள் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஏறக்குறைய 2 வருஷமாக இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அக்டோபரில் ஆரம்பித்தது, 2023 அக்டோபர்லேருந்து அக்டோபர் அந்த இதில் ஒரு 5 மாதம், 2024 இதில் ஒரு 5 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த யுத்தம் முடிந்த பாடு இல்லை. ஏறக்குறைய ஒரு 57,000 பேரை இஸ்ரவேலர்கள் கொன்று விட்டார்கள். அநேகரை சிறை கைதிகளாக இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாக அடைச்சி வச்சிருக்கிறாங்க. கடைசியாக கடந்த மாதத்தில் இன்னொரு கேள்வி. கடந்த மாதத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் திடீரென்று ஒரு யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்தில் இந்தியா அவர்கள் மேல் போர் தொடுப்பதற்காக அந்த யுத்தத்திற்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள். அது என்ன பெயர்? சிந்து ஆப்ரேஷன். வெரி குட். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அதே போல இஸ்ரவேலர்கள் கடைசியான யுத்தம், 2 வருஷமாக யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த யுத்தத்தினுடைய கடைசி யுத்தத்திற்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. என்ன பெயர்? ஆப்ரேஷன் கிடியான் சாரட். ஆப்ரேஷன் கிடியன் சாரட், அதை பெயர் கொடுத்துருக்காங்க. இதான் முடிவான ஒரு யுத்தம். பாலஸ்தீனர்கள் மூலமாக அவர்களை இந்த யுத்தத்தின் மூலமாக கிதியோனுடைய பெயரை வைத்து கிதியோனுடைய ரதங்கள் இப்பொழுது பாலஸ்தீனத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை எப்படி கிதியோன் அன்றைக்கு மேற்கொண்டு ஜெயித்தானோ அதுபோல இன்றைக்கு கிதியோனுடைய பெயர்னால நாங்கள் பாலஸ்தீனர்களை முற்றிலுமாக என்ன செய்ய போகிறோம்? ஹமாஸை அழிக்க போகிறோம், அந்த தேசத்தை கேப்சர் பண்ண போகிறோம் என்று ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷத்தினுடைய கடைசி யுத்தம் ஆப்ரேஷன் கிடியன் சாரட்ஸ். இந்த கிதியோனுடைய பெயரை வச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்? கிதியோன் ஒரு பெரிய யுத்த வீரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிதியோன் ஒரு பெரிய யுத்த வீரன். இஸ்ரவேலில் அவர்களை ஆளுகை செய்த ஒரு நல்ல ஒரு அருமையான நியாயாதிபதி. இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கும்போது அடிக்கடி இஸ்ரவேலர்களுக்கு அந்த தேசமெல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த தேசத்தை பங்கிட்டு 12 கோத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் வந்து விட்டார்கள். ஆனால் அந்த தேசத்திற்குள்ளாக என்ன இல்லை? சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, ஆறுதலும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. காரணம் என்னென்றால் இந்த இஸ்ரவேலர்கள் தேவனை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்கவில்லை, தேவனை ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் ஆராதிக்கவில்லை, தேவனை கனப்படுத்த வேண்டிய பிரகாரம் கனப்படுத்தவும் இல்லை, தேவனை
மகிமைப்படுத்த வேண்டிய பிரகாரம் மகிமைப்படுத்தவும் இல்லை. காரணம், அவர்களுக்கு ராஜா இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? ராஜா இல்லை. பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இதுதான் அங்க குற்றம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். 12 கோத்திரங்களும் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அந்த தேசம் தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்தை சுற்றிலும் எதிராளிகள் அநேகர் உண்டு. இவர்களை வீழ்த்தக்கூடியவர்கள். கானானியர் உண்டு, ஏத்தியர் உண்டு, எமோரியர் உண்டு, பெர்சியர் உண்டு, கில்கானியர் உண்டு, பாலஸ்தீனியர் உண்டு, எபூசியர் உண்டு. இப்படி நிறைய எதிரி தேசம் உள்ளவர்கள். இன்றைக்கு அதுதான். அதனால்தான் யுத்தம். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு செஞ்சது போல கர்த்தர் இவர்களுக்கு இன்றைக்கு துணையாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கும் துணை, இன்றைக்கும் துணை. நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கர்த்தர் அன்றைக்கும் துணையாக இருக்கிறார். சொல்லுங்க, இன்றைக்கும் துணையாக இருக்கிறார். 1900 ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அவர்களுக்கு 48ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தனி நாடு கிடைச்சது. நாடற்றவர்களாக ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 2000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவர் திரும்பவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை 1948ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி கையில் கொடுத்துட்டார். ஆனால் திரும்பவும் சீரியர் படையெடுப்பு, எகிப்தியருடைய படையெடுப்பு, இந்த பக்கம் பாலஸ்தீனுடைய படையெடுப்பு, அந்த தேசம் பாடாய் கொண்டிருக்கிறது. 1967ஆம் ஆண்டு திடீரென்று ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தம் 6 நாள் யுத்தம். எத்தனை பேர் 67 பிறந்து வாழ்ந்தவங்க? 67 பிறந்து வாழ்ந்தவங்களாம் எத்தனை பேர்? அந்த 6 நாள் யுத்தம். அந்த 6 நாள் யுத்தத்தில் இந்த பக்கம் சீரியா இருக்குது, அந்த பக்கம் பாலஸ்தீனம் இருக்குது, அந்த பக்கம் எகிப்து இருக்குது, இந்த பக்கம் ஜோர்டான் இருக்குது, இந்த பக்கம் அரேபியா இருக்குது, இந்த பக்கம் சிரியா இருக்குது, இந்த பக்கம் ஈரானுக்கு துணை போகிறான், அந்த பக்கம் ஈராக் துணை போகிறான், அரேபிய நாடுகள் எல்லாம் இருக்குது. நடுவில் ஒரு குட்டி நாடு. இந்த குட்டி நாட்டினுடைய எவ்வளோ தெரியுமா? 400 கிலோமீட்டர் நீளம், 250 கிலோமீட்டர் அகலம். இதுதான் அந்த குட்டி நாடு, இஸ்ரவேலுடைய நாடு. ஆனால் இத்தனை நாடுகளும் இந்த நாட்டுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருது. 6 நாள் நடந்த யுத்தம் 1967. அந்த யுத்தத்தில் தேவன் துணை செய்தார். இத்தனை நாடுகளையும் ஜெயித்தது இஸ்ரவேல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் தான் உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலை மதிக்க ஆரம்பித்தது. இஸ்ரவேலை எல்லா நாடுகளும் மதிக்க ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு சின்ன நாடு 6 நாள் யுத்தத்தில் சுயஸ் கால்வாயை போய் பிடிச்சிக்கிட்டான். சுயஸ் கால்வாய் எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்குது. 6 நாள் யுத்தத்தில் சிரியாவில் கோலன் குண்டை போய் பிடிச்சிக்கிட்டான். கோலன் குண்டு எங்கே இருக்குது? சிரியாவில் இருக்குது. எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டான். வனாந்தரத்தில், சினாய் வனாந்தரத்தில் பல பகுதியை பிடிச்சிக்கிட்டான். உலக நாடுகள்லாம் அப்படியே பார்க்குது. அமெரிக்கா பார்க்குது, இங்கிலாந்து பார்க்குது, சைனா பார்க்குது, ரஷ்யா பார்க்குது. என்னடா ஒரு குட்டி நாடு இவ்வளவு நாடுகளை ஜெயிச்சிட்டானே 6 நாள் யுத்தத்தில். காரணம், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாதா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, இயேசுவே நீ பெரியவர். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவே நீ நல்லவர்,
இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. அல்லேலூயா. இந்த கிதியோன் உடைய சேனையாக இப்போ இஸ்ரவேல் அடிக்கடி டிவியில் பார்ப்பீங்க, கிடியான் சாரட்ஸ் என்று. அருமையானவர்களே, இந்த கிதியோன் காலத்தில் இவன் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். இந்த கிதியோன் இனம் புரியாத ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்தவர். இவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது, இவர் எப்படிப்பட்ட நபர்னே தெரியாது. இவர் ஒரு பராக்கிரமசாலி அல்ல, ஒரு கல்விமான் அல்ல, ஒரு யுத்த வீரன் அல்ல. ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க நெருக்கப்பட்டார்கள் மீதியானியர் மூலமாக. யார் மூலமாக? மீதியானியர் மூலமாக. நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஏன்னா ராஜா இல்லை, ஆளுகை செய்யக்கூடிய ராஜா இல்லை, வழி நடத்தக்கூடிய ராஜா இல்லை, அவர்களை இந்த வழியில் போகன்னு சொல்கிறதுக்கு ராஜா இல்லை. ஆதலால் அவன் மனசுக்கு என்ன தோன்றினதோ அதன்படியெல்லாம் பொல்லாப்பு செய்கிறான். தேசம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அதனால தான் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் வழி நடத்தக்கூடியவராக இருக்கணும். மனசு மாம்சம் விரும்பினவர்களை பிள்ளைகள் செய்யக்கூடாது. மனசு மாம்சம் விரும்ப பிள்ளைகள் பெருசாக வந்தோன்னே ஏன் இஷ்டம் அப்படின்ட்டு மனசு மாம்சம் விரும்பினதை பையன்கள் செய்யக்கூடாது, பொண்ணுகள் செய்யக்கூடாது. மனைவி புருஷனுக்கு தெரியாமல் செய்யக்கூடாது, புருஷன் மனைவிக்கு தெரியாமல் செய்யக்கூடாது. ஒரு குடும்பம் என்று சொன்னால் தலைவன் என்று தேவை. அல்லேலூயா. ஏன்னா இவங்களுக்கு யார் இல்லை? ராஜா இல்லை, கேட்பாரற்ற ஒரு வாழ்க்கை. எதையும் செய்வேன், எங்கேயும் போவேன், எங்கேயும் வருவேன், நீ யார்? ஆதலால் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? கர்த்தரின் அவங்க செய்த அத்தனை தவறுகளும் யாருடைய பார்வைக்கு? கர்த்தரின் பார்வைக்கு. சொல்லுங்க, நல்லா கவனிங்க. குடும்பத்திற்குள்ளாக, விசுவாசத்திற்குள்ளாக தேவ ஜனங்க, நம்ம மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் தேவனுடைய ஜனம் என்று அறிக்கையிட்டு நாம் ஆண்டவருக்கு விரோதமான தவறுகளை, நாம் எந்த தவறுகளை செய்தாலும் அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது. பார்க்கிறவர் யாரு? கர்த்தர். நீர் என்னை காண்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஏன்னா ராஜா இல்லை, ராஜா இல்லாதனால அவன் பார்வைக்கு சரி போனதை செய்தான். அவன் பார்வைக்கு சரி போனதை செய்ததுனால அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அப்படிதான், அநேகருடைய வாழ்க்கைகள் அப்படிதான். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அவனவன் மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஆதலால் அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது கர்த்தர் 7 வருஷம், எத்தனை வருஷம்? 7 வருஷம் இவர்கள் பொல்லாப்பானதை செய்ததினால 7 வருஷம் மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுப்பான். சில வேளையில் இந்த 7 கேட்டுட்டு ஏதோ ஜோசியக்காரங்கிட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு ஜாதகக்காரங்கிட்ட போகிறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. நீங்கள்லாம் நல்லவங்க, நம்மளாம் செய்ய மாட்டோம், அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. அவன் போட்டுருவான், ஐயா 7.5 நாட்டம் சனியை உன் குடும்பத்தை பிடிச்சிருக்கான். எத்தனை நாட்டு சனியை? 7.5 நாட்டு சனியை உன் குடும்பத்தை பிடிச்சிருக்கிறான். இந்த 7.5 நாட்டு சனியை ஒழியணும்னா நீ இதை செய்ய, அதை செய்ய, இதை செய்ய, அல்லது இப்படியெல்லாம் பரிகாரங்கள் செய்ய அப்படிப்பான். என்ன பாருங்க, இந்த ஜனங்களை 7 வருஷம் கர்த்தர் யாருடைய கையில் கொடுத்தாரு? மீதியானியர் கையில் கொடுத்தார். ஏன்னா அவனவன் மனமும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்ததினால தேவ ஜனத்தை மீதியானியுடைய கையில் கொடுத்தார் என்றால் அது பொல்லாப்பாக இருந்தது. வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால்
இஸ்ரவேல் புத்திரர் மீதியானேர் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். வீட்டை விட்டு ஓடிட்டான், நகரத்தை விட்டு ஓடிட்டான், பட்டணத்தை விட்டு ஓடிட்டான், சொந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். இப்போ எங்கே போய் தங்குறாங்க? மீதியானியருக்காக. மீதியானியருக்கு பயந்துக்கிட்டு குகைகள், அடைக்கலம், மலை, காடு, வனாந்திரம், கெபி, அரணான ஸ்தலங்கள், எங்கே அடைக்கலம் கிடைக்கும்? வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. சில வேளையில் நம்முடைய குடும்பங்களில் கூட நம்ம அந்த அனுபவத்தில் எத்தனையோ கணக்கில் கடந்து வந்திருப்போம். யாரோ ஒருவர் நம்முடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய தவறுனால குடும்பங்கள் அலக்களிக்கப்படுவதை பார்த்துருக்கிறோம். யாரோ ஒருவர் நம்முடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய துணிகரமான பாவத்தினால, துணிகரமான தவறினால குடும்பங்கள் அலக்களிக்கப்படும். போலீஸ்காரன் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு இல்லாத பிரச்சனைகள் வீட்டை தேடி வரும், வீட்டை பூட்டிட்டு போயிடுவோம், வீட்டை விட்டுட்டு போயிடுவோம். பாருங்க, இதாங்க அன்னைக்கு நடந்தது. இவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். பாருங்க, மீதியானியர் வாசிமா கடவுள். மீதியானேரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானேர் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார். அடைக்கலங்கள், தேவன் என்ற அடைக்கலம் போய் சுய அடைக்கலம் வந்துருச்சு. இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள். அவங்கெல்லாம் கொக்கைக்கு ஓடிடுறாங்க, காட்டுக்கு ஓடிடுறாங்க. இப்போ யாரும் இல்லை, மீதியான உள்ள நுழைகிறானுங்க. இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கிறானுங்க, இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்துக்கிறானுங்க, அவருடைய வயல் நிலங்களை எல்லாம் நாசப்படுத்துகிறானுங்க, எல்லாம் சுட்டரிக்கிறானுங்க. நெல் வயல்கள்லாம் சுட்டரிக்கப்படுகிறது, கோதுமை வயல்கள்லாம் சுட்டரிக்கப்படுகிறது, ஆடு மாடுகள்லாம் பிடிக்கப்படுகிறது, வீட்டிலுள்ள பொருளெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஏன்னா எல்லாம் மலைகளுக்கு ஓடிட்டான், குகைகளுக்கு ஓடிட்டான், கேட்பாரற்ற கிடக்கு. எந்த வீட்டுகளையும் கொள்ளையடிக்கலாம். மீதியானியர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். 6ஆம் வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள், மிகவும் சிறுமைப்பட்டார்கள். ஏன்? அந்நாட்கள் அவங்களுக்கு யார் இல்லை? சொல்லுங்க. இதான் முக்கியம். நம்ம வீட்டுக்கு ஒரு ராஜா வேணும், நம்மை வழி நடத்தக்கூடிய ராஜா, போதிக்கக்கூடிய ராஜா, காட்டக்கூடிய ராஜா. நம்ம எதை செய்தாலும் அந்த ராஜாவுடைய ஆலோசனை கேட்கணும். அதான் ஜெப வாழ்க்கை, அதான் ஜெப வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்கிறோம், ஒரு வீடை கட்டுறோம், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு நிலத்தை வாங்குகிறோம், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு காரியத்தை நான் செய்ய நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய உதவியை நாடாதபடி சுய புத்தியின் மேலே சார்ந்ததுனால மீதியானியவர்களுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஜனங்களுக்குள்ளாக தெய்வ பயம் இல்லாமல் போய்விட்டது, தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் போய்விட்டதினால இவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இதான் அடிக்கடி நடக்கிறது இல்லை? வியாதி வந்தால் தான் பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவோம், வியாதி வந்தால் தான் சபைக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லுவோம், வியாதி வந்தால் தான் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். அருமையானவர்களே, நம்முடைய இதுக்கா கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்படி என்பது கர்த்தரை எப்பொழுது ஒரு ஆபத்து வரும்போது மட்டும் அல்ல, பிரச்சனை வரும்போது மட்டும் அல்ல, எப்பொழுதுமே கர்த்தர் ராஜாவாக நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் முக்கியம். இஸ்ரவேலர்களுக்கு அது இல்லை, இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது இல்லை. அவர்கள் விரும்பினவைகளெல்லாம் செய்தார்கள், ஆனால் தேவன் அதை வெறுக்கிறார். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புத்தகம் 21:25 இதே வார்த்தையை வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 21:25 சீக்கிரம் எடுங்க.
அந்நாட்களில் இஸ்ரவேல் ராஜா இல்லை. இதுங்களா திரும்ப அந்த வார்த்தை, அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தா, மகன் தான் சரி போனபடி, மக தான் சரி போனபடி, மனைவி தான் சரி போனபடி. பாருங்க, இன்னைக்கு வீட்டில் கூட பார்த்துக்க, நீ எங்கே போகிறவனே மனைவி எங்கே போகிறான்னு புருஷனுக்கு தெரியாது, புருஷன் எங்கே போகிறான்னு மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகள் எங்கே போகிறான்னு பெற்றோருக்கு தெரியாது, பெற்றோர்கள் எங்கே போகிறாங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. அவனவன் சபையில் கூட விசுவாசிகள் எங்கே போகிறாங்கன்னு யாருக்கு தெரியாது, போதகருக்கே தெரியாது. திறந்த வீடு மாதிரி அவர் போவார், திறந்த வீடு மாதிரி வருவார். பாருங்க, இதான் ஒழுங்கற்ற ஒரு நிலைமை. அப்போ இங்கே பாருங்க, திரும்ப வாசிங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தீங்க. நான் செய்கிறது எனக்கு நைட், நம்ம கூட இப்படி பண்ணுறோம்ல. நான் ஒரு ட்ரெஸ் கொடுத்தேன்னா, இந்த ட்ரெஸ் எனக்கு சரியாக இருக்குது, ஆனால் நான் உடுத்துறேன், என் பர்சனல் விஷயத்தில் நீ ஈடுபடாத சொல்கிறோம்ல. பெற்றோர்கள் கேட்க முடியல, பெற்றோர்கள் அவர்களை கண்டிக்க முடியல. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நீங்கள் மட்டும் போகலாமா, என்ன மட்டும் கேட்குறீங்க? எங்கே பார்த்தாலும் குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம புஸ்தகம் 12:8 வாசிங்க. உபாகமம் 12:8. இங்கே இந்நாளிலே நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. திரும்ப வாசிங்கம்மா. இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல, சரியானவைகளை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. ஆண்டவர் அங்க கீழே வாசிமா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. அப்ப சுயம் ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா, கட்டுப்பாடு இல்லைன்னா எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு சபை என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு வீடுன்னு சொன்னால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், கணவன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், மனைவி என்று சொன்னால் மனைவிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், பிள்ளைகள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், மருமகள் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், மருமகன் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். குடும்பம் கண்ட்ரோல் இல்லாத குடும்பங்கள் தேவனற்ற குடும்பமாகி போயிடும். அவனவன் பார்வைக்கு சரி போடப்படுவான். யூசி, எனக்கு இந்த செல்ஃபோன் கையில் வந்துடுச்சு, நல்லா கவனிங்க. செல்ஃபோனால் பெற்றோரை கொண்டு போட்ட பிள்ளைகள் உண்டு. திடீர்னு செல்ஃபோனை பேசிக்கிட்டே இருக்கிறான் பையன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் தனியாக இருக்கிறிய அப்படின்னு அப்பா போய் பிடுங்குறாரு, டக்குன்னு கத்தி எடுத்து வெட்டிடுறான். எனக்கு குடும்பங்கள் எத்தனையோ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவனவன் பார்வைக்கு சரி போகணும். இதான் இஸ்ரவேலில் நடந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த ஜனங்கள் மீதியானியர் உள்ள நுழைஞ்சு அவங்களுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. பெரிய இழப்பு வந்துடுச்சு. குடும்பங்களுக்கு இழப்பு ஏன் வருது? நம்மளால் தான். கடன் பிரச்சனை ஏன் வருது? நம்மால் தான். குடும்பங்களில் போராட்டங்கள் ஏன் வருது? நம்மால் தான். குடும்பங்களில் நிம்மதியற்ற நிலைமை ஏன் வருது? நம்மால் தான். குடும்பங்களில் பலவிதமான பாடுகள் ஏன் வருது? நம்மால் தான். ஏன்னா அவனவனுடைய பார்வைக்கு சரி போடும்படி செய்தார். இன்றைக்கி தான் ஒரு சுயாதீனம்னு ஒன்று வந்துருச்சு. அதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஃப்ரீடம். ஆமாம், ஃப்ரீடம். இப்போ ஒரு ஃப்ரீடம் வந்திருக்கு தெரியுங்களா? லிவிங் டுகெதர் ஃப்ரீடம் ஒன்று வந்திருக்கு. என்ன வருது? திருமணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இருக்கிற வரைக்கும் நீ இந்த பையனை விரும்புறியா, இந்த பொண்ணை நீ விரும்புறியா, 2 பேரும் ஒரு வீடு எடுத்துங்க, வாழ்ந்துங்க. உங்கள் அப்பாவை பார்க்க வேண்டாம், உங்கள் அம்மாவை பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம், ஃப்ரீடமாக இருங்க. லிவிங் டுகெதர். எப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லையோ நீ என்ன செய்யலாம்?
நீ வடக்க போனால் அவன் தெற்க போயிடலாம், தெற்க போனால் மேற்க போயிடலாம். இதுதான் லிவிங் டுகெதர். இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம். திருமணம் இன்னும் கொஞ்ச காலத்தில் திருமணம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு உலகம் வரப்போகிறது. அது எப்படி இருக்க போகுது? திருமணம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உலகத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் அவர்கள் ஆளுகை செய்வதற்கு யார் இல்லை? ராஜா இல்லை. இந்த நேரத்தில் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். 8ஆம் வசனம் வாசிமா. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமேரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட. நீங்க முறையிட்டீங்க, உங்களுடைய முறையிடுதல், உங்கள் கூப்பிடுதல், உங்களுடைய சத்தம், உங்கள் ஜெபம் என் காதில் வந்து விழுந்தது. இப்போ உங்களுடைய குறைவுகளை சொல்கிறதுக்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறேன்ட்டு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை ரட்சித்தேன், உங்களை மீட்டேன், உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை பிரித்தெடுத்தேன், உங்களை கழுவினேன், உங்களை பரிசுத்தமாக்கினேன், நீங்கள் என் ஜனம் என்று தென்ன. ஆனால் நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரித்த பிற்பாடு 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரே தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். வாசிக்குமா. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரேயனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், இவன் தான் முதல் கிதியோன். கிதியோன் பேர் இப்போதான் வருது. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் கிதியோனுடைய பெயர் வருகிறது. அது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வருகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் கிதியோன் விசுவாச வீரனாக வருகிறார். விசுவாச வீரனாக வருகிறார். இவர் ஒரு விசுவாச வீரன். எல்லா ஜனங்களும் மலைக்கு போயிட்டாங்க, எல்லா ஜனங்களும் குகைக்கு போயிட்டாங்க, எல்லா ஜனங்களும் காட்டில் போய் தங்க போயிட்டாங்க. ஆனால் இவன் மாத்திரம் என்ன செய்கிறான்? தேவனுக்கு ஒரு பயந்தவனாக இருக்கிறதுனால இவன் மீதியானியர் கையிலிருந்து அதை தப்புவிப்பதற்காக ஆலையின் அருகாமையிலிருந்து அதை தன்னுடைய கோதுமையை என்ன செய்கிறான்? போரடித்து கொண்டிருக்கிறான். இவன் போகலை. இவனுக்கு தெரியும் தேவன் கொடுத்த இந்த நாடு, தேவன் கொடுத்த இந்த இடம். இவனுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. இவனுக்குள்ளாக என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அப்பதான் ஒரு விசுவாச வீரனை பார்த்து கர்த்தருடைய தூதன் பேசுகிறான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பார்த்தீங்களா, ஒரு அருமையான வார்த்தை. தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவர்கள் சிறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீதியானியர் தேசத்திற்குள்ளாக நுழைந்து தேசத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் குகையிலும் மலையிலும் காடிலும் வனாந்தரத்திலும் அரணான ஸ்தலங்களிலும் போய் பதுங்கி இருக்கிறாங்க. 7 வருஷம் மீதியானியருடைய கையில் தேசம் கொடுக்கப்படுகிறது. சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேர ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஏன்னா என்னை நோக்கி கூப்பிடு அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். தெய்வ ஜனமே, சிறுமையான நேரத்தில் கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமையானவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அந்த நேரத்தில், சிறுமையான அவன் நேரத்தில் அவன் தன்னுடைய வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை அவன் அடித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை பிரியமானவர்களே?
கர்த்தர் இதை சொல்லுகிறார். இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு உண்டு. பலவீனப்பட்ட குடும்பம், பலவீனப்பட்ட சூழ்நிலை, பலவீனப்பட்ட நிலைமை, பலவீனப்பட்ட காரியம், எதிர்காலத்தை குறித்த சில காரியங்களே நமக்கு தெரியாது, எதிர்காலங்களை குறித்த சில நிலைமையை நமக்கு தெரியாது. சில வேளையை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். நீ பாருங்க, நம்முடைய குடும்பங்களில் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் தான். பிரச்சனைகளுக்கு காரணம் யாரு? நாம் தான். ஏன்னா ராஜாவினுடைய ஆலோசனை கேட்காததுனால, ராஜாவினுடைய சமூகத்தில் உட்காராததுனால, ராஜாவை கனம் பண்ணாததுனால, ராஜாதி ராஜாவுக்கு முதலிடம் கொடுக்காததுனால, மனசு மாம்சம் விரும்பினவர்களை செய்ததினால மீதியானியர் குடும்பங்களை ஆட்டி படைக்கிறார், சபைகளை ஆட்டி படைக்கிறார், சுய சிந்தனைகளால் ஆட்டி படைக்கிறான். ஆனாலும் அதில் ஒரு மனிதன் கிதியோன் தெய்வ பக்தி உள்ளவனாக இருந்ததுனால, விசுவாச வீரனாக இருந்ததுனால, தேவனை அறிந்தவனாக இருந்ததுனால, மீதியானியுடைய கையிலிருந்து தப்பிவிப்பதற்காக அவன் அறுத்து கொண்டிருக்கும் போது அவன் அப்பொழுது கிதியோன் அவனை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். சொல்லுங்க, உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடு நீ போ. அவன் பலவீனம் தான், எங்க இருந்தானே தெரியாது. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனுஷனை தெரிஞ்சு கொண்டாரம்மா, பிரதர், நீங்கள் மற்றவருடைய பாலத்தில் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இருக்குது, இதை நான் என்ன செய்யுதுன்னு தெரியல. அது ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த கால வேளையில், மதிய வேளையில் கற்றுக் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, மீதியானியர் கையிலிருந்து சத்துருவம் வீட்டுக்குள்ளே வராதபடி, சத்துரு நம்மை தொடாதபடி, சத்துரு நம்மை அழிக்க முடியாதபடி உன்னை காப்பாற்றணும்னா உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடு நீ போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இது தேவன் கொடுக்கக்கூடிய பலம். இந்த பலம் எங்கே கிடைக்குது? ஜெபிக்கக்கூடிய மக்கள் மூலமாக கிடைக்குது. இந்த பலன் எங்கே கிடைக்குது? ஆராதிக்கக்கூடிய மக்கள் மூலமாக கிடைக்குது. ஆராதிக்கிறவர்களுக்கு தேவ பலன் உண்டு, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் உண்டு. தேவனை அறிந்தவர்களுக்கு உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் உண்டு. அதனால தான் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடு நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தினால தான் இது நடந்தது. ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். ஒரு சந்ததி தேவனை அறிஞ்சது, மறு சந்ததி பாருங்க, இவர்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டக்கூடிய ஒரு சந்ததிகளாக வந்தார்கள். தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடிய ஒரு சந்ததி. கிரியையினால, காரியங்களினால தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை அப்புறம் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை
ஒப்பு கொடுத்தார். சில வேளையில் ஆண்டவர் சில காரியங்களை ஒப்பு கொடுத்துருவார். ஏன் ஆண்டவரே, ஏன் கர்த்தாவே? பல ஆண்டுகளாக இருக்கும். 7 வருஷம் ஒப்பு கொடுத்துருந்தார். 7 வருஷமாக அந்த ஜனங்களுக்கு கண்ணீர். இன்னைக்கு சில பிரச்சனைகள் நம்முடைய வீடுகளில் பல ஆண்டுகளாக இருக்கும். ஒரு கேஸ் பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த கேஸுக்காக விற்று 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 செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். வக்கீல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். சில காரியங்கள் பல ஆண்டுகளாக இருக்கும். பல ஆண்டுகளாக வியாதி, பல ஆண்டுகளாக கடன் பிரச்சனை, பல ஆண்டுகளாக போராட்டம், பல ஆண்டுகளாக தொல்லை. இதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தங்களுடைய அந்நிய ஜாதியார்களோடு உறைவாடி அவர்களுடைய தேவனை பணிந்து கொண்டதினால் கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை புறஜாதியார் மத்தியில் விட்டு போட்டார். இன்னைக்கு அநேக காரியங்கள் வருவதற்கு சில வேளையில் எல்லாம் கர்த்தர்னு சொல்ல முடியாது. கர்த்தர் தான் இதுக்கு காரணம், கர்த்தர் தான் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. நான் கூட, என்னை கூட கர்த்தர் தான் இதுக்கு காரணம்னு கர்த்தரை நம்ம காட்ட முடியாது. நம்மை நாமே நிதானித்தெறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஜனமே, ஆயினும் நம்முடைய கர்த்தர் அன்புள்ளவர், ஆயினும் நம்முடைய கர்த்தர் கிருபையுள்ளவர். கிதியோனை தெரிந்து கொண்டு சொல்லுகிறார், நீ போ, மீதியானியரை முறியடி, ஒரு மனுஷனை முறியடிக்கு போல முறியடிப்பாய், உனக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தோட போ என்றால். 14ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானரை முறிய அடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. நான் சில வேளையில் விசுவாசிகள், நான் ரொம்ப பலவீனம் ஆண்டவரே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஏன் சாப்பிட்டேன்னு கேட்க யாருமே இல்லை, நான் ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், எங்கள் ஊர்லேயே நான் மட்டும்தான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, என் சொந்த பந்தமெல்லாம் என்னை விட்டுட்டாங்க, என் அண்ணன் தம்பியெல்லாம் என்னை விட்டுட்டாங்க, தெரிஞ்சவங்களாம் என்னை கைகள் விட்டாங்க, நான் நல்லா இருக்கும் போது என்கிட்ட வந்தாங்க, கொஞ்சம் நயந்தப்பின பிற்பாடு எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்க என்று அநேக நேரத்தில் கலக்குகிறோம். ஆனால் கர்த்தர் என்றென்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு போ மகளே, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு நீ ஜெபம் பண்ணுங்க, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு நீ ஆராதனை பண்ணு, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு நீ விசுவாசி, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு உன் தேவனை தேடுங்க, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு தேவனை நம்பு, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு உன் வேத வசனத்தை மேல் நம்பிக்கை வையும். உன் தேவன் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பைபிளை எடுங்க, நான் முடிச்சிடுறேன், பைபிளை மூடாதீங்க. அல்லேலூயா. சாரிக்கு வந்து உட்கார்ந்த உடனே சிலர் பைபிளை மூட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்குறேனே, ஓசை வரும் பெண்ணை மணி, ஓசை வரும் பொண்ணை, யானை வரும் பெண்ணை. அப்போ பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த, யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பலங்கொண்டு வாசிக்க பார்த்து, பலங்கொண்டு திடமனதாயிரு, ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நீ போகும் இடமெல்லாம். நம்முடைய பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புகிறோம், நம்முடைய பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறோம்,
நம்முடைய பிள்ளைகளை கோ எஜுகேஷனுக்கு அனுப்புகிறோம். நம்முடைய பிள்ளைகளை இப்போ அனுப்புகிறோம். +2 +1 காலேஜ் அனுப்பும் போதோ நம்முடைய பிள்ளைகள் அல்லது நாமே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா, ஒரு இடத்துக்கு வியாபாரத்துக்கு போனோம்னா போக இடமெல்லாம் எப்படி நடத்துக்கணும்? புத்திமானாய். சொல்லுங்கள் எல்லாரும், புத்திமானாய் சொல்லுங்கள். ஏன்னா ராஜா இல்லை, எங்கள் அப்பா என்னை பார்க்கல, எங்கள் அம்மா என்னை பார்க்கல, ஏன் ஆனால் கர்த்தர் பார்க்குறார். ராஜா இருக்கணும். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு இயேசு ராஜா இருக்கணும். ஆமேன். யாரும் இல்லைன்ட்டு நீங்கள் போகிற இடங்களில் புத்தியற்றவர்களாக நடந்து விடக்கூடாது. காலத்திற்கு பெற்றோர்களுக்கு கண்ணீர். புத்தியற்றவர்களாக நடந்தீர்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் வருந்தி 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 அழுது கொண்டிருப்பார்கள். உனக்கு அது தெரியாது, ஆனால் வேதனைப்படுகிற பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த வேதனை. காரணம், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஏனென்றால் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோட போ, ஆவிக்குரிய பலத்தோட போ, வேற பலம் வேண்டாம். ஞானத்தோடு போ, தேவவசனத்தோட போ, தேவ கிருபையோட போ. உன் உன் மாம்சம் விரும்புகிற பலத்தோட போகாத, உன் படிப்புங்கிற பலத்தில் போகாத, உன் அழகுங்கிற பலத்தில் போகாத, உன் அந்தஸ்துங்கிற பலத்தில் போகாத, உடைய கல்விங்கிற பலத்தில் போகாத. இந்த பலம் உன்னதத்தின் பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதான் இந்த நாட்கள். இந்த வசனத்தில் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவர் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள். ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனிதரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் விட்டு விட்டார்கள். ஆனால் கிதியோன் அவரை பிடித்து கொண்டான். அதான் ஆண்டவர் அவனை 7 வருஷம் இருந்த ஜனங்களை மீட்டெடுத்தார். ஒரு பெரிய நியாயாதிபதியாக வந்தார். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் முக்கியம். ஆசாவே அவனை நோக்கி, ஆசாவே யூதா பென்யமீன் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை நீங்கள் விட்டுவிட்டார், அவர் உங்களை விட்டு விடுவார். இல்லை, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஆண்டவர் சில விட்டுடுவார். ஆமாம், சும்மா குதிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பலம் தேவை. அந்த பலம் அவசியம். ஆண்டவர் எனக்கு, நான் சில வசனங்களை சொல்லணும்னு இருந்தேன். ஹெல்த் வாய்ஸாக எனக்கு கொஞ்சம் சரியில்லை, முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவரே, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எப்படி ஆண்டவரே? இல்லை, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ. நீ மீதியானரை ஒரே மனுஷரை ரட்சிப்பது போல நீ என்ன செய்வ? ரட்சிப்பேன், முறியடிப்பேன். அப்படியே நடந்தது. 32,000 பேரை தெரிஞ்சு கொண்டார் கிதியோன். 32,000 பேரில் எத்தனை பேர் கிதியோனுக்கு சப்போர்ட்டாக வந்தது? வெறும் 300 பேர். எத்தனை பேர்? வெறும் 300 பேர். இந்த 300 பேர் நக்கி குடித்தவங்க. மீதி பேர் தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் அபிஷேகமற்றவர்கள். இந்த 300 பேர் மட்டுமே அபிஷேக கீழ்ப்பிடித்தவர்கள். அல்லேலூயா. நான் கூட நேற்று சபையில் யோசித்தேன், ஆண்டவரே, எங்கள் சபையில்
ஒரு 300 விசுவாசிகளை ஜெபிக்கக்கூடியவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, நேசிக்கிறவர்களாக, பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக, தேவ அன்பினால் நிரப்பப்படுகிறவர்களாக 3000 விசுவாசிகள் இருக்கிறத விட ஒரு 300 பேரை எங்களுக்கு சரியாக தாராண்டவரே, இவர்களை கொண்டு யுத்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. நான் இங்கே உட்காந்துக்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. தேவனால் முடியும். உங்களை அனுப்புகிறவர், உங்களை தெரிஞ்சு கொண்டவர், சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். அதனால் பலங்கொண்டு திடமனதாக இருங்க. கர்த்தர் நமக்காக செய்கிறவர். எல்லாரும் எழுந்து நிற்போம்.